சரியா 2004 ஜூலை 16 கும்பகோணத்துல காசிராமன் அப்படிங்கிற தெருவில் இருந்த ஸ்ரீ கிருஷ்ணா கவர்மெண்ட் எய்டட் எலிமெண்டரி ஸ்கூல்ல நேரம் காலையில 8:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. கலர் ட்ரெஸ் போட்டு பேரண்ட்ஸ் கூட வந்த குழந்தைகள் இருந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்தபடி ஆட்டோலையும் சைக்கிளையும் வந்த மாணவர்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அந்த ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுதான். நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதாவது அன்னைக்கு ஒரு நாளை நல்லபடியா ஸ்கூல்ல கழிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து சனி ஞாயிறு 2 லீவ். சோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறதான் அந்த சந்தோஷத்துக்கான காரணம். பட் அப்படி சந்தோஷப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சந்தோஷமா ஸ்கூலுக்கு அனுப்பி வச்ச அவங்களுடைய பேரண்ட்ஸுக்குமே அன்னைக்கு நடக்க போற அந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற பல கனவுகளோட இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய கல்வி அறை தான் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கல்லறையா மாறப்போகுது. அப்படி கல்வி கூடமே கல்லறையா மாறி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே உலுக்கி எடுத்த கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். ஆக்சுவலா இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச நம்மள பல பேருக்கு அந்த விபத்து எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். அது தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆவீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம போடுற இந்த மாதிரியான வீடியோஸ்ல இருந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு எப்படி லைஃபை அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றோமோ அதே போல அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு வெல்த்தை கிரியேட் பண்றது ரொம்பவே முக்கியம். அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க எல்லாத்துக்குமே டாடா குரூப்ஸ் எவ்வளவு நம்பிக்கையான ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது தெரியும். அவங்க டெஸ்லா கூட ஒரு டீல் போட்டிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. டாடா ஏஏ லைஃப்ஸ் டாக்ஸ் போனஸா கன்சப்ஷன் ஃபண்ட் இப்ப அவைலபிளா இருக்கு. இந்தியால கன்சப்ஷன் ஆஃப் பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த என்எஃப்ஓ அதுல பெனிஃபிட் ஆகுற லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணும். ஆனா இந்த என்எஃப்ஓ மார்ச் 31 வரைக்கும் மட்டும்தான், அதாவது இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. சோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி அக்டோபர் 2015ல டாடா ஏஏ லைஃப் லான்ச் பண்ண இந்தியா கன்சப்ஷன் ஃபண்ட் பெரிய சக்சஸ் ஆகிருக்கு. இந்த ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 20.6% லாஸ்ட் 5 இயர்ல 27.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஆல்சோ கடந்த 5 வருஷத்துல 20% மேல ரிட்டர்ன்ஸ் தந்த இன்னும் 4 ஃபண்ட்ஸ் டாடா ஏஏ லைஃப் கிட்ட இருக்கு. செக்ஷன் 10D படி annual premium up to 2.5 lakhs வரைக்கும் tax free. இதுல கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். which means நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் 100% சேஃபா இருக்கும். இதுடைய NAV 10 rupees தான். மாசம் 2000 ல இருந்தே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். NRI கஸ்டமர்ஸ் மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாவே 2 கோடி வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் நல்லா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ முதல்ல நான் இன்ட்ரோல சொன்ன அந்த கிருஷ்ணா ஸ்கூல்ல இருக்கிற அந்த பில்டிங்கை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்த்துருவோம். அப்பதான் அந்த தீ விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு 3 அடுக்கா இருந்த அந்த பில்டிங்குடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அந்த எலிமெண்டரி ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆல்சோ அதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலும் இயங்கிட்டு இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பார்ட்டா பிரிக்கப்பட்டிருந்த சரஸ்வதி ஸ்கூல்ல ஒரு 125 பேரும், அதே மாதிரி
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயுமே 2 பார்ட்டா பிரிக்கப்பட்டிருந்த கிருஷ்ணா ஸ்கூல்ல ஒரு 477 பேரும், செகண்ட் ஃப்ளோர்ல ஒரே பார்ட்டா இருந்த கிருஷ்ணா பெண்கள் உயர்நிலை பள்ளியில ஒரு 180 பேரும் படிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 3 ஸ்கூல்லயுமே இருந்த எல்லா கிளாஸ் ரூமுமே கான்கிரீட் ரூஃபா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த ஒரே ஒரு ரூஃப் மட்டும் ஓலை கூரையாலான ரூஃபா இருந்திருக்கு. ஒரே பெரிய ஹால் மாதிரி இருந்த அந்த ஓலை கூரைக்கு கீழே தான் 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற 112 குழந்தைகள் இருந்தாங்க. இப்ப இந்த 3 ஸ்கூலு இருந்த அந்த பில்டிங் அப்படியே பின்னாடி மாணவர்களுக்கு மதிய உணவு தயார் பண்ற ஒரு சமையல் கூடமும் அண்ட் அந்த மாணவர்களுடைய சைக்கிளை நிப்பாட்ட ஒரு சைக்கிள் ஸ்டாண்டும் இருந்திருக்கு. ஆல்சோ அந்த கிச்சன் மற்றும் சைக்கிள் ஸ்டாண்டுடைய மேற்கூரையுமே ஓலை கூரையா தான் இருந்திருக்கு. மேலும் அந்த ஓலை கூரை இந்த ஸ்கூலுடைய பின்புற சுவரோட இணைஞ்சபடியும் இருந்துச்சு. இப்ப சரஸ்வதி மற்றும் கிருஷ்ணா ஸ்கூலுக்கு போறதுக்கு தனியா ஒரு என்ட்ரன்ஸும், செகண்ட் ஃப்ளோருக்கு போற மாடிப்படிக்கு தனியா ஒரு என்ட்ரன்ஸும் இருந்திருக்கு. ஆல்சோ அந்த என்ட்ரன்ஸ் வழியா மாடிப்படிக்கு போகாம அப்படியே நேரா போனா அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட் மற்றும் கிச்சன் வந்துடும். அண்ட் அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போற வழியிலேயே தான் ரைட் சைட்ல பாத்ரூம்ஸும் இருந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்கூலுடைய ஒட்டுமொத்த அவுட்லைன். இதை மனசுல வச்சுட்டு அடுத்து நடக்க போற சம்பவங்களை கேட்டாதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இப்ப அன்றைய நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நேரம் அன்னைக்கு காலையில 9:15 3 ஸ்கூல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. ஆல்சோ அதே நேரத்துல கிச்சன்ல சமையல் வேலை பார்க்கிற 40 வயதான வசந்தி அப்படிங்கிற ஒரு பெண் சமையலுக்கு தேவையான பாத்திரங்களை கழுவிட்டு இருந்தாங்க. இப்ப நேரம் சரியா 10 மணியை நெருங்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த கிருஷ்ணா ஸ்கூலுடைய அந்த ஓலைக்கூரை கிளாஸ்ல இருந்த ஒரு டீச்சர் அந்த ஃப்ளோர்லயே பக்கத்து பிளாக் போர்ட்ல கிளாஸ் நடத்திட்டு இருந்த இன்னொரு டீச்சரை பார்த்து, டீச்சர் டைம் ஆயிருச்சு போலாமா அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கேக்குறாங்க. அதை கேட்ட அந்த பக்கத்து கிளாஸ் டீச்சரும் போலாம் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்க்க உட்கார்ந்திருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, பசங்களா நான் இப்ப ஹெச்எம் பாக்குறதுக்காக போறேன், போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்துருவேன், அது வரைக்கும் சத்தம் போடாம ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே டீச்சர் அப்படின்னு கோரஸா பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 டீச்சர்ஸும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்து அதனுடைய 2 வாசல் கதவுகளையும் மூடி தாப்பால் போடுறாங்க. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டீச்சர்ஸ் லாக் பண்ண அந்த 2 வாசல்கள் மட்டும்தான் அந்த ஓலை கூரை கிளாஸ் ரூம்ல இருந்து குழந்தைகள் வெளியே வர்றதுக்கான ஒரே வழிகளா இருந்திருக்கு. இப்போ அந்த வழிகளை க்ளோஸ் பண்ண அந்த டீச்சர்ஸ் வராண்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கிளாஸுக்கு போய் அங்கிருந்த இன்னும் 2 டீச்சர்ஸையும் அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம்மையும் கூட்டிட்டு அந்த ஸ்கூல் பில்டிங்கை விட்டு வெளியே போறாங்க. அப்படி அவங்க வெளியே போன அதே டைம்ல இங்க பேரலா கிச்சன்ல மதிய உணவு தயார் பண்றதுக்காக அரிசி மற்றும் பருப்பு இருந்த பாத்திரங்களை விறகு மூலமா எரிஞ்சிட்டு இருந்த அடுப்புல எடுத்து வைக்கிறாங்க சமையல் செஞ்சுட்டு இருந்த வசந்தி. அப்படி ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா அந்த 2 பாத்திரங்களையுமே தட்டால மூடி வச்சுட்டு அந்த ஸ்கூலை விட்டு அவங்களுமே இப்ப அவசரமா வெளியேறி போறாங்க. அப்படி அவங்க வெளியே போன அடுத்த 5வது நிமிஷமே அடுப்புல திகுன்னு எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அந்த கிச்சனுடைய கூரையில பட்டு கூரை தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. நேரம் இப்ப சரியா 10:30 செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து பாத்ரூம் போறதுக்காக கீழே வந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு கிச்சனுக்குள்ள இருந்து நிறைய நெருப்பு துகள்கள் காத்துல பறந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. சோ இப்ப திகச்சு போய் கிச்சன் கிட்டயே போய் பார்த்த அந்த பொண்ணு கிச்சனுடைய ஓலை கூரை கொழுந்து விட்டு எரியறத பார்த்து ஷாக் ஆகி போறாங்க. ஆல்சோ உடனடியா ஓடி போய் இந்த விஷயத்த சரஸ்வதி ஸ்கூலுடைய ஒரு டீச்சர் கிட்டையும் சொல்றாங்க. அதை கேட்டு ஷாக் ஆன அந்த டீச்சரும் கிச்சனுடைய கூரை எரிஞ்சிட்டு இருக்கிறத போய் பாக்குறாங்க. சோ இப்ப உடனடியா அந்த ஸ்கூல்ல இருந்த மத்த டீச்சர்ஸ்க்கும் இந்த விஷயத்தை சொல்லி அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றுற வேலையில இறங்குறாங்க. பட் அப்படி அவசரமா அந்த ஸ்கூல்ல இருந்தவங்க எல்லாருமே வெளியேறிட்டு இருந்த அதே நேரத்துல கிச்சன் கூரையில இருந்த அந்த தீ அப்படியே கிருஷ்ணா ஸ்கூலுடைய அந்த ஓலை கூரையிலையும் பட்டு மழன்னு எரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அதுல இருந்து உண்டான கரும்புகை அந்த ஓலை கூரை கிளாஸ் ரூம்குள்ளவும் பரவ ஆரம்பிக்குது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்குமே தனித்தனி கிளாஸஸ் இருந்தாலுமே அதுக்கு நடுவுல தடுப்பு சுவர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரே ஒரு பெரிய ஹால்ல தனித்தனி பிளாக் போர்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடைவெளி விட்டு கிளாஸ் வாரியா பசங்களை உட்கார வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா நான் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்குமே படிச்ச எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட இப்படிதான் இருக்கும். ஏன் இப்ப வரைக்குமே அந்த ஸ்கூல்ல இப்படிதான் இருக்கு. ஆனா அது ஓடு போட்டிருக்கிற பள்ளிக்கூடம் இந்த மாதிரி கூரையெல்லாம்
இருக்காது. அதனால அங்க எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை உங்களுடைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பில்டிங் உடைய அவுட்லைனை இவ்வளோ தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்ப அப்படி உட்கார்ந்துட்டு இருந்த எல்லா குழந்தைகளுமே கிளாஸ்குள்ள வந்த கரும்புகையால மூச்சு விட முடியாம இரும ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த கரும்புகை கிருஷ்ணா ஸ்கூலுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருந்த செகண்ட் ஃப்ளோர்லயும் பரவ ஆரம்பிக்குது. என்ன இது புகை வருது அப்படின்னு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த டீச்சர்ஸ் ஜன்னல் வழியா கீழே எட்டி பாக்குறாங்க. அப்பதான் அந்த கிச்சன் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ஓலை கூரை காட்டு தீ மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டீச்சர்ஸும் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஓலைக்கூரை கிளாஸ் ரூமை தவிர்த்து மற்ற கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்கேயோ தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற பயத்துல பதறி அடிச்சுட்டு அந்த ஸ்கூலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி மற்ற எல்லாருமே தப்பிச்சு வெளியேறிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த ஓலைக்கூரை கிளாஸ் ரூம்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வெளிப்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருந்த கதவுகளை தட்டி அதை திறக்க சொல்லி உள்ள இருந்து மரண பயத்துல கத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்படி கத்துனது அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்த யாருக்குமே பெருசா கேட்காம போயிருச்சு. பிகாஸ் அங்கிருந்து தப்பிச்சு போனவங்க போட்ட சத்தமும் அவங்க தப்பிச்சு ஓடுறப்ப அவங்க தட்டி விட்டு விழுந்த டேபிள், பெஞ்ச் மற்றும் சேருடைய சத்தம் அப்படின்னு அந்த இடமே ஒரே சத்தமும் பரபரப்பா மாறியதால இப்ப உள்ள அலறிட்டு இருந்த குழந்தைகளுடைய சத்தத்தை பெருசா வெளியே கேட்க முடியாதபடி பண்ணிருச்சு. ஆல்சோ அங்க சூழ்ந்திருந்த கரும்புகையால அங்க லாக் பண்ணப்பட்டிருந்த கதவுகளையும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தவங்களால சரியா பார்க்க முடியாம போயிருச்சு. கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல உள்ள மாட்டிட்டு இருந்த குழந்தைகள் எப்படி அலறி துடிச்சிருக்கும். அந்த இடத்துல நம்மளுடைய குழந்தை இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தாலே கண்ணுல தண்ணீர் வந்துடும். அப்போ இத கடைசியில கேள்விப்பட்ட அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை விவரிக்க வார்த்தைகளே இல்ல STI. ஸோ இப்போ எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஓலை கூரை அப்படியே அங்க உள்ள இருந்த குழந்தைகள் மேலேயும் அங்கிருந்த ஸ்கூல் பேக்ஸ் மற்றும் நோட் புக்ஸ் மேலேயுமே விழுக ஆரம்பிக்குது. இதனால அங்கிருந்த பல குழந்தைகளுடைய உடல் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு வலியால கதறி துடிச்சபடி அந்த குழந்தைகள் அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி ஓடினவங்க நெரிசல்ல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டும் அங்கிருந்த சுவர்கள் மேல இடிச்சும் கீழே விழுகிறாங்க. அப்படி விழுந்த குழந்தைகள் அங்க சூழ்ந்திருந்த புகையால மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அதே நேரத்துல அங்கிருந்த சில குழந்தைகள் மட்டும் விழுந்துட்டு இருந்த கூரையுடைய நெருப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்த டேபிள், சேர் மற்றும் பெஞ்சுகளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்படி ஒளிஞ்ச அவங்களுமே அங்கிருந்த புகையால மூச்சு விட முடியாம மயக்கமடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைகளோட சேர்த்து அந்த ஸ்கூல் எரியறத பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் சில பேர் உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க. பட் அப்படி அவங்க கால் பண்ணிட்டு ஃபயர் சர்வீஸ்க்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பல பேர் அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த அவங்களுடைய தம்பி தங்கச்சிகள் பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு பரிதவிச்சு போய் தேடிட்டு இருந்தாங்க. அதுல சில பேர் அவங்களுடைய கூட பிறந்தவங்களை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் இன்னும் பல பேர் அவங்களுடைய தம்பி தங்கச்சியை காணாம கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சோ இத பார்த்து பரிதாபப்பட்ட அங்கிருந்த ஆண்கள் சில பேர் உள்ள தீயில சிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக போறாங்க. பட் அங்க வீசிட்டு இருந்த அனல் காற்றால அவங்களால கிட்ட கூட போக முடியல. சோ இப்ப உள்ள போக முடியாம ஏமாற்றத்தோட அவங்க வெளியே வந்த அதே நேரத்துல சைரன் சவுண்டோட அங்க வந்து இறங்குறாங்க ஃபயர் சர்வீஸ் டீம். உடனடியா பம்ப் மூலமா எரிஞ்சிட்டு இருந்த கூரை மேல தண்ணீரை பீச்சி அடிக்கிறாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டு தீ மாதிரி எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீய ஃபயர் சர்வீஸ் டீம் அவங்க கொண்டு வந்திருந்த அந்த ஒரு வெஹிக்கிள் தண்ணியை வச்சு உடனடியா அந்த தீயை அணைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சிரமப்பட்டு இருந்த அதே நேரத்துல இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த தீயில மாட்டிட்டு இருந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உள்ள போகவும் முடியாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தங்களுடைய குழந்தைகள் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறத தவிர வேற வழியே இல்லாம கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஃபயர் சர்வீஸ் டீம் அங்க ஏற்கனவே உள்ள போக ட்ரை பண்ண ஆண்களையும் கூட கூட்டிட்டு அந்த ஸ்கூலுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. இப்ப தொடர்ச்சியா தண்ணீர் அடிக்கப்பட்டதாலையும் அங்கிருந்த கூரை கிட்டத்தட்ட எரிஞ்சு முடிஞ்சதாலையும் அங்க வீசிட்டு இருந்த அனல் காற்றுடைய தாக்கம் ஓரளவு குறைஞ்சு போயிருந்துச்சு. சோ இப்ப மூடி இருந்த கதவை உடைச்சு உள்ள என்ட்ரி ஆனவங்க அங்க கறிக்கட்டிகள் மாதிரி இறந்து கிடந்த பல குழந்தைகளை பார்த்து மனசு உடைஞ்சு போறாங்க. ஆனாலுமே அங்க இன்னும் சில குழந்தைகள் தீக்காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள ஒவ்வொருத்தங்களா
மீட்டு வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கிருந்து மீட்கப்பட்ட 36 குழந்தைகள் உடனடியா ஆம்புலன்ஸ் மூலமா கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. அதோட அங்க ஏற்கனவே இறந்து கிடந்த 76 குழந்தைகளுடைய உடல்கள் அட்டாப்சிக்காக கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுது. சோ இப்ப அன்றைய நாள் மதியமே தமிழகத்தில் இருந்த டிவி சேனல்கள் மூலமா கும்பகோணம் தீ விபத்து பத்தின நியூஸ் மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. இப்ப இதை கேட்டு அதிர்ச்சியான மக்களுக்கு அடுத்த சில மணி நேரங்களிலேயே இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் வர ஆரம்பிக்குது. அதாவது படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட குழந்தைகள்ல 18 பேர் சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் அது. இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்கவே அதிர்ச்சி அலைகளை உருவாக்க ஆரம்பிச்சது. உடனடியா மக்கள் எல்லாருமே இந்த கோர சம்பவம் நடக்க காரணமா இருந்தவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. தீ விபத்து நடந்த அந்த பள்ளிக்கூடத்தை பார்வையிட்ட அப்போதைய சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த 3 ஸ்கூலுடைய லைசன்ஸை இம்மீடியட்டா கேன்சல் பண்றாங்க. அதோட அந்த பள்ளிகளை சரியா இன்ஸ்பெக்ட் பண்ண தவறிய தஞ்சாவூர் மாவட்ட கல்வி அதிகாரி, துணை கல்வி அதிகாரி, மாவட்ட தொடக்க கல்வி மற்றும் துணை தொடக்க கல்வி அதிகாரி அப்படின்னு எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்றாங்க. கூடவே தீ விபத்துல குழந்தைகளை இழந்த குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு 25,000, லேசான காயம் அடைஞ்சவங்களுக்கு 10,000 தரப்படும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அதோட அந்த 3 பள்ளிகளை படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற வேற பள்ளிகளை படிக்கிறதுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. கூடவே இனிமேல் ஓலை கூரையா இருக்கிற பள்ளிக்கூடங்கள் அந்த கூரைய தீப்பிடிக்காத கூரைகளா மாத்தி அமைக்கணும் அப்படின்னும், அப்படி பண்ணாத பள்ளிகளுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. ஆல்சோ தீ விபத்து நடந்தது தொடர்பா வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணணும் அப்படின்னு போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. போலீஸும் அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் கிருஷ்ணா ஸ்கூலுடைய ஃபவுண்டர் பழனிசாமி அப்படிங்கிறவரையும் அவருடைய மனைவியும் கிருஷ்ணா ஸ்கூலுடைய கரஸ்பாண்டண்டுமான சரஸ்வதியும் அரெஸ்ட் பண்றாங்க. கூடவே அந்த ஓலைக்கூரை கிளாஸ் ரூமை பூட்டிட்டு போன அந்த 2 டீச்சர்ஸ், கிருஷ்ணா ஸ்கூலுடைய HM சாந்தலட்சுமி, சமையல் கூட பொறுப்பாளர் விஜயலட்சுமி, சமையல் வேலை பார்த்த வசந்தி அப்படின்னு ஆரம்பிச்ச தஞ்சை மாவட்டத்துடைய கல்வி அதிகாரிகள் வரைக்குமே ஒரு 21 பேர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும். ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு கிளாஸ் ரூமுடைய கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 2 டீச்சர் மற்றும் HM அப்படின்னு அவ்வளோ அவசரமா எங்க போனாங்க, எதுக்காக வெளியே போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போன டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்றைய நாள் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த கோயில்ல சிறப்பு வழிபாடு நடந்ததாகவும் அதுல கலந்துக்கிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்காக தான் நாங்க வெளியே போனதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. ஆல்சோ அவங்க கிளாஸ்ல இல்லாததால குழந்தைகள் வெளியே வந்து ரோடுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸ் ரூமுடைய கதவை லாக் பண்ணிட்டு போனதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. சரி, இவங்க கோயிலுக்கு போனாங்க, ஓகே. சமையல் செஞ்சுட்டு இருந்த வசந்தி அடுப்பை பத்த வச்சுட்டு எங்க போனாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்றைய நாள் அந்த சமையல்கார பெண்ணான வசந்தியுடைய வீட்டுல தண்ணி வர்ற நாள் அப்படின்னும், சோ தண்ணி எடுத்து விட்டுருவாங்களே அப்படிங்கிற அவசரத்துல தன்னுடைய வீட்டுல தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. STI இந்த இடத்துல தான் ஒருவேளை உண்மையாவே கடவுள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது உருவாக்குது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, நான் போட்டிருக்கிறது முருகர் டாலர் தான். ஆனா இதை நினைக்கும் பொழுது எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஒரு வகையில பார்த்தா அந்த குழந்தைகள் இறந்ததற்கே அந்த கடவுள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு அவங்க சாமி கும்பிட போகாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது இல்லையா? இல்ல இத தசாவதாரம் படத்துல கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி அந்த கொடூரமான வைரஸ் பரவாம இருக்கிறதுக்காக கடவுள் தான் சுனாமியை வர வச்சாரு அப்படின்னு அசின் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இனிமேல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எந்த ஒரு ஸ்கூல்லையுமே இப்படி ஓலை கூரையினால விபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா கடவுள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஆக்சுவலா பார்த்தா இதுல நம்ம கடவுளை மட்டுமே ஒரே அடியா தப்பு சொல்லிட முடியாது. வேலை நேரத்துல வந்து என்ன பாரு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. தங்களுடைய பணியை சரியா செய்யாம இருந்த அந்த டீச்சர்ஸை தான் சொல்லணும். சமையல் செய்யறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு வேலை நேரத்துல வீட்டுக்கு தண்ணி
பிடிக்க போன அந்த ஆயம்மாவை தான் சொல்லணும். மேலும் இதை கவனிக்காத அதிகாரிகளை தான் சொல்லணும். ஆனா கடைசியில நம்ம கடவுள் மேலதான் கோபத்துக்கு போவோம். பிகாஸ் அது ரொம்பவே ஈஸி தானே. ஆனா அவருக்கு தான் எல்லா சக்தியுமே இருக்குது. இதை எப்படியாவது தடுத்திருக்கலாமே. இப்படிதான் நம்ம மனுஷங்க யோசிக்க முடியும். பிகாஸ் நம்ம சாதாரணமான மனித பிறவிகள் தானே. ஆனா இது எல்லாத்துக்குமே அந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர்ல இருந்து கல்வி அதிகாரிகள் வரைக்குமே ரொம்ப வருடங்களா அந்த பள்ளிக்கூடம் நல்லா தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுல திடீர்னு இப்படி ஒரு தீ விபத்து நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு எதிராக 3126 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்றாங்க. கூடவே தீ விபத்து நடந்த அந்த பள்ளியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் மற்றும் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் அப்படின்னு 488 பேரை சாட்சிகளாகவும் சேர்த்திருக்காங்க. சோ அதை எல்லாத்தையுமே வச்சு இந்த வழக்கை முழுமையா விசாரணை பண்ண தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய நீதிபதி முகமது அலி 2014 ஜூலை 17 அன்னைக்கு அவருடைய தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் வாசிச்ச அந்த தீர்ப்புல பாதுகாப்பற்ற முறையில அந்த ஸ்கூலை நடத்தினதுக்காக அதனுடைய ஃபவுண்டர் பழனிசாமிக்கு ஆயுள் தண்டனையும், கூடவே ஒரு குழந்தையுடைய மரணத்துக்கு 10 வருடங்கள் அப்படின்னு மொத்தமா 940 வருடங்கள் சிறை தண்டனையும் கொடுக்கிறாரு. அதோட 51,65,700 ரூபாய் அபராதமும் விதிக்கிறாரு. மேலும் சரஸ்வதி, சாந்தலட்சுமி, விஜயலட்சுமி, வசந்தி ஆகியோருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கல்வித்துறை அதிகாரிகள் 5 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறாரு. ஆல்சோ இந்த அபராத தொகையை இறந்த குழந்தைகளுடைய குடும்பங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கிறாரு. இப்படி அதிரடியா கோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலை கொடுத்திருந்தாலும் கிளாஸ் ரூமுக்குள்ள அந்த குழந்தைகளை வச்சு பூட்டிட்டு போன அந்த 2 டீச்சர்ஸையும் மேலும் அரசு அதிகாரிகள் ஒரு 9 பேரையும் கோர்ட் ரிலீஸ் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுத்திருக்கு. ஸோ அந்த 11 பேரை ரிலீஸ் பண்ணதை எதிர்த்து அரசு தரப்பு ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி அதை ஏத்துக்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அதே போல தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் 10 பேரும் அதே ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணவும் செய்யறாங்க. ஸோ இந்த 2 தரப்புடைய மேல்முறையீட்டையும் விசாரிச்ச ஹைகோர்ட் 2017 ஆகஸ்ட் மாசம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுக்குது. அதாவது தஞ்சாவூர் கோர்ட்ல விடுதலையான அந்த 11 பேருக்குமான தீர்ப்பு மறுபடியுமே உறுதிப்படுத்தியிருக்கு கோர்ட். ஆல்சோ தஞ்சாவூர் கோர்ட்ல குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட 10 பேருக்குமே அவங்க ஜெயில இருந்த அந்த 3 ஆண்டு சிறை தண்டனையே போதுமானது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியும் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இப்ப இந்த தீர்ப்பை கேட்டு கலங்கி போன மக்கள் உடனடியா தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து இப்ப வரைக்குமே அப்பீல் பண்ணாம தான் இருந்துட்டு வருது. இதனால அப்பீல் பண்ண சொல்லி கேட்டு கேட்டு விரக்தியான மக்கள் இப்ப அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? அவங்களுடைய 94 குழந்தைகள் இருந்த அந்த ஜூலை 16ஆம் தேதியை குழந்தைகள் பாதுகாப்பு தினமா அறிவிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் விடுமுறை அளிக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த கோரிக்கை. பட் அந்த கோரிக்கையுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப வரைக்குமே நிறைவேற்றாம தான் இருந்துட்டு வருது. இப்ப இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கான காரணமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல பேருடைய அலட்சியமான செயல்கள் தான் அந்த 94 குழந்தைகளுடைய உயிர்களை பலி வாங்கிருச்சு. அதாவது பாதுகாப்பு குறைபாட்டோட அந்த ஸ்கூலை கட்டின ஃபவுண்டர், அதுல இருக்கிற ஆபத்தை பத்தி கண்டுக்காம அந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருந்த மேனேஜ்மெண்ட், அங்க வேலை பார்த்துட்டு இருந்த டீச்சர்ஸ், அந்த ஸ்கூலை முறையா இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம விட்ட ஆபீசர்ஸ், கிளாஸ் டைம்ல பொறுப்பில்லாம ஸ்கூலை விட்டு வெளியே போன டீச்சர்ஸ், தன்னுடைய வேலை நேரத்துல பொறுப்பில்லாம தீயை எரிய விட்டுட்டு வெளியே போன சமையல்கார பெண் அப்படின்னு பல பேருடைய அலட்சியம் தான் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான கோரமான தீ விபத்துக்கு காரணமா அமைஞ்சிருந்திருக்கு. இப்ப நான் லிஸ்ட் போட்ட மாதிரி அந்நியன் படத்துலயும் ஒரு லாயர் அவருடைய மகள் இறந்ததற்கு காரணமானவங்களை லிஸ்ட் போட்டு அவங்கள யாராவது ஒருத்தர் அவங்களுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சிருந்தா கூட அவருடைய மகள் உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாரு. இப்ப அந்த வசனம் அப்படியே கும்பகோணம் தீ விபத்துல அலட்சியமா நடந்துகிட்டவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். இப்போ இந்த தீ விபத்துல ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய நாள் மதியத்துக்கு மேல கூட ஒரு ஆபீசர் அந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதா இருந்திருக்கு. சோ அட்டெண்டன்ஸ் காட்டுறதுக்காக அன்னைக்கு ஸ்கூலுக்கு வராம இருந்த ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலா சரஸ்வதி ஸ்கூல்ல இருந்த ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து கிருஷ்ணா ஸ்கூலுடைய அந்த ஓலை கூரை கிளாஸ்ல உட்கார வச்சிருந்திருக்காங்க டீச்சர்ஸ்.
அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய விதியை பாத்தீங்களா? அவங்க அப்படி பண்ணதுதான் அந்த 4 குழந்தைகளுக்குமான இறுதி நாளா அமைஞ்சு போயிருந்திருக்கு. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நிறைய வீடியோல நம்ம சேனல்ல பேசியிருப்போம். இங்க நடந்த இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், இதுல ஒவ்வொருத்தவங்களுடைய சின்ன சின்ன செயலும் எப்படி இத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கையவே அழிச்சிருக்கு பாத்தீங்களா? நான் சொல்றது புரியல அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்கேஸ் அன்னைக்கு சமையல்காரமா வசந்தியுடைய வீட்டுல தண்ணி வராம இருந்திருந்தா, இப்ப போக வேண்டாம், லஞ்ச் டைம்ல கோவிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் கிளாஸ்லயே இருந்திருந்தா, ஸ்கூல் கட்டும் போதே அந்த ஃபவுண்டர் கான்கிரீட்ல கட்டி இருந்திருந்தா, கும்பகோணம்ல இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. இன்னைக்கு அந்த 94 குழந்தைகளும் டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஏன் ஒரு சயின்டிஸ்டாகவோ கூட இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, கல்வி கண் திறந்த ஐயா காமராஜருடைய பிறந்த நாளை இந்த தமிழ்நாடு கொண்டாடின அடுத்த நாளே அந்த 94 குழந்தைகளுடைய கண்கள் மூடப்பட்டுருச்சு அப்படிங்கறதும் இன்னொரு துரதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இது நடக்கும் பொழுது நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு அன்னைக்கு ஒரு 11 மணிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்துச்சு. கும்பகோணம்ல ஒரு ஸ்கூல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி குழந்தைகள் இறந்துட்டாங்க, அதனாலதான் லீவ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்ல. ஜாலி, லீவ் விட்டாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. எதை பத்தியும் கண்டுக்கல, எப்ப வீட்டுக்கு போய் விளையாடுவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப விவரம் தெரிஞ்சு அதை நினைக்கும் பொழுதுதான் அதோடைய சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது. சோ இந்த மாதிரி கண்டிப்பா அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த இன்சிடென்ட் நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சு. மேலும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன டாடா ஏஐ லைஃப் டாக்ஸ் போனஸா கன்சப்ஷன் ஃபண்ட் அகைன் நான் ரிமைண்ட் பண்றேன். 31 டிசம்பர் 2024 வரைக்கும் டாடா ஏஐ லைஃப் உடைய சால்வன்சி ரேஷியோ 187%. சோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.